சரி, ஒரு பக்கம் குவாண்டம் மாதிரி பயங்கர அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வளர்ந்து வருது. இன்னொரு பக்கம் உலக பொருளாதாரம் கொஞ்சம் ஸ்திரமா இல்லாம இருக்கு. இந்த நேரத்துல தான் இந்தியா வெளிநாட்டு சந்தைகளை ரொம்ப நம்பாம உள்நாட்டு பொருளாதாரம், குறிப்பா உள்நாட்டு முதலீடுல கவனம் செலுத்தணும்னு சிலர் சொல்றாங்க இல்லையா? மிகச் சரியா சொன்னீங்க. 1991ல நாம தாராளமயமாக்கல் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்திய நிறுவனங்கள் உலக அளவுல நல்லா பண்ணாங்க. உண்மைதான். ஆமா. ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல் பதற்றங்கள், வர்த்தக தடைகள், உலக அளவுல பொருட்களுக்கான தேவை குறைஞ்சிட்டே வர்றது, இதெல்லாம் பார்க்கும்போது வெளிநாட்டு சந்தைகளையே நம்பிட்டு இருக்கிறது முன்ன மாதிரி லாபகரமாவும் பாதுகாப்பாவும் இல்ல. அப்போ நம்ம வளர்ச்சிக்கு இப்போ எது முக்கிய உந்துதலா இருக்கு? பெரும்பாலும் அரசாங்கத்தோட மூலதன செலவு தான். அது கடந்த 5 வருஷத்துல வருஷத்துக்கு 25% வளர்ந்திருக்கு. பெரிய விஷயம். ஆனா தனியார் முதலீடு? அதுதான் தேக்க நிலையில இருக்கு. நம்ம ஜிடிபில ஒரு 22-23% அளவிலேயே நிக்குது. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்திய நிறுவனங்கள் வெளிநாடுகள்ல பண்ற முதலீடு, அதாவது அவுட்வர்ட் எஃப்டிஐ, அது கடந்த 5 வருஷமா வேகமா வளர்ந்திருக்கான். ஆமா, அது ஒரு கவனிக்க வேண்டிய பாயிண்ட். அப்போ நம்ம கம்பெனிங்க நம்ம நாட்டு வாய்ப்புகளை விட வெளிநாட்டு வாய்ப்புகளை தான் நல்லா பாக்குறாங்களா? அது ஒரு முக்கியமான கேள்விதான். ஆனா உண்மையில பார்த்தா இந்தியாவோட பெரிய உள்நாட்டு சந்தை, இப்ப நல்லா வளர்ந்து வர்ற உள்கட்டமைப்பு, நம்ம கிட்ட இருக்கிற இளைய தலைமுறை, கொள்கை ஸ்திரத்தன்மை, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உள்நாட்டுல முதலீடு செய்ய ரொம்ப வலுவான காரணங்கள் இருக்கு. ஒருவேளை இந்த உள்நாட்டு வாய்ப்புகளை நாம சரியா பயன்படுத்திக்காம இருக்கோமான்னு கூட யோசிக்க வேண்டியிருக்கு. உள்நாட்டு முதலீடு அதிகரிக்கணும்னா கம்பெனிங்க லாபம் சம்பாரிச்சா மட்டும் போதுமா? பத்தாது, நிச்சயமா பத்தாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சம்பள வளர்ச்சி. சம்பள வளர்ச்சியா? ஆமா, பெரிய நிறுவனங்களோட லாபம் கடந்த 15 வருஷத்துல இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஆனா உண்மையான சம்பள வளர்ச்சி, அதாவது பணவீக்கத்தை கழிச்சு பார்த்தா அது தேக்க நிலையில இருக்கு. இதனால என்ன ஆகும்? இது உள்நாட்டுல பொருள் வாங்குற திறனை குறைக்குது. உற்பத்தி, ஜவுளி, சேவைத்துறை மாதிரி நிறைய தொழிலாளர்கள் தேவைப்படுற துறைகள்ல நல்ல சம்பளத்தோட வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். அப்போதான் மக்களோட வாங்கும் சக்தி அதிகமாகி அது இன்னும் முதலீடுகளை ஈர்க்கும். இது ஒரு நல்ல சைக்கிள் மாதிரி. ஆனா தனியார் முதலீட்டை அதிகரிக்க அரசாங்கம் நிறைய சலுகைகள் கொடுத்திருக்கே. கார்ப்பரேட் வரிய குறைச்சாங்க, பிஎல்ஐ திட்டம் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு. உண்மைதான், அதுக்கெல்லாம் குறைச்சல் இல்ல, சாதகமான சூழல் இருக்கு. ஆனா கம்பெனிகளும் இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும். அவங்களோட முக்கிய தொழில்களோட இந்த பசுமை எரிசக்தி, செமிகண்டக்டர், எலக்ட்ரிக் வண்டி, ஏஐ மாதிரி எதிர்கால துறைகள்லயும் உள்நாட்டு முதலீட்டை அதிகரிக்கணும். சரி. இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை நம்ம ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான செலவு. அது எவ்வளவு இருக்கு? நம்ம ஜிடிபில வெறும் 0.64% தான். அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா மாதிரி நாடுகள்ல இது 2-3%க்கு மேல இருக்கு. ஓ, ரொம்ப கம்மியா இருக்கே. ஆமா, அதுலயும் தனியார் துறையோட பங்கு வெறும் 36% தான். வளர்ந்த நாடுகள்ல இது 70%க்கு மேல இருக்கு. நாம உலக அளவுல போட்டி போடணும்னா R&Dல நம்ம கம்பெனிங்க நிறைய முதலீடு செய்யணும். இந்த சூழல்ல தான் ஆத்ம நிர்பார்தா இல்லனா தற்சார்பு பத்தி திரும்பவும் பேசப்படுது. ஆமாம். உணவு உற்பத்தி, ஐடி துறை, கோவிட் தடுப்பூசின்னு பல தடவை தற்சார்பு மூலமா இந்தியா ஜெயிச்சிருக்கு. இப்போ நிதித்துறையிலும் தற்சார்பு தேவைன்னு சொல்றீங்களா? ஆமாம், வெளிநாட்டு நிதியை ரொம்ப நம்பி இருக்கிறதுல சில ஆபத்துகளும் இருக்கு. இங்கதான் ஒரு வித்தியாசமான ஆனா ரொம்ப முக்கியமான யோசனை வருது. என்னது? நம்ம வீடுகள்ல முடங்கி கிடக்கிற தங்கத்தை பயன்படுத்துறது. தங்கத்தியா? ஆமா, இந்திய குடும்பங்கள் கிட்ட சுமார் 25,000 டன் தங்கம் இருக்குன்னு ஒரு கணக்கு சொல்லுது. 25,000 டன்னா? என்னால நம்பவே முடியல. அதோட மதிப்பு சுமார் $2.4 ட்ரில்லியன். நம்ம நாட்டு ஜிடிபில பாதிக்கும் மேல. ஆனா அது மக்கள்கிட்ட இருக்கு. அதை எப்படி நாட்டு வளர்ச்சிக்கு பயன்படுத்துறது? அவங்கள கட்டாயப்படுத்த முடியாதே. கட்டாயப்படுத்தவே கூடாது, அது சரி வராது. இதுக்கு தேவையானது வெளிப்படையான டெக்னாலஜி யூஸ் பண்ற, மக்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி ஒரு திட்டம். ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? சொல்லலாமே. தங்கத்தோட தூய்மையை டெஸ்ட் பண்ற ஹால்மார்க்கிங் சென்டர்ஸ் அதிகப்படுத்தலாம். சரி. வங்கிகள் மூலமா பாதுகாப்பா தங்கத்தை சேகரிச்சு அதுக்கு மக்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கிற மாதிரி செய்யலாம். ஓ, தங்கத்தை டெபாசிட் பண்ற மாதிரி? ஆமா, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சு இது இன்னும் சுலபமாக்கலாம். தேவையில்லாத வரி தடைகள் எல்லாம் குறைக்கணும். இதனால் என்ன ஆகும்? இப்படி செஞ்சா வீடுகள்ல சும்மா இருக்கிற தங்கம் நாட்டோட உள்கட்டமைப்புக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் தேவையான மூலதனமா மாறும். இதுக்காக நம்ம வெளிநாடுகள்ல கடன் வாங்குறத விட இதுக்கு செலவு கம்மியா கூட இருக்கலாம். இது ஒரு உண்மையான உள்நாட்டு நிதி தற்சார்பை நோக்கி போறதுக்கான ஒரு வழியா இருக்கும்.